ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இன்றைக்கி ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நேர்மையாக காணப்படணும். நம்ம ஆண்டவருடைய பார்வையில் மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கு முன்னாடியும் நம்ம யோக்கியமாக, அதாவது நேர்மையாக காணப்படணும். நம்ம இப்படி யோசிக்கலாம், நான் தான் மற்றவங்களுக்கு தீமை செய்ய போகிறது இல்லையே, அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம அப்படியே யோசிக்கக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுது, மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களை கனப்படுத்தணும், அன்பு கூறணும், அவங்க முன்னாடி நம்ம உண்மையாக நடந்து கொள்ளணும். இப்படியெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி செய்யும்போது தான் ஏசப்பா நம்மளை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது சர்ச்சுக்குள்ளாடி தான் பரிசுத்தவான் காட்டுறாங்க. ஆனால் வெளியே போகும்போது சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு இருக்கிற பெயர் எல்லாமே ஒரு கெட்ட பெயர் தான். அப்போ எப்படி ஏசப்பா அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவாங்க? நம்ம மனுஷர்களுக்கு முன்னாடியும் நம்ம உண்மையாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது தான் ஏசப்பா நம்மளை குறித்து சந்தோஷப்பட முடியும். இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனுஷங்களுக்கு முன்னாடியும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கு முன்னாடியும் நம்ம உண்மையாக நேர்மையாக காணப்படணும். ஏசப்பாடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி செய்யும்போது ஏசப்பா நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.